கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இருதயம். இருதயம் 5 எழுத்து தாங்க. அதிசயம் 5 எழுத்து, சத்தியம் 5 எழுத்து தான். இருதயத்தை குறித்தாங்க நாங்கள் பேச போகிறோம். இந்த இருதயத்தை பாருங்கள். கல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல் எப்படி இருக்குது? கல்லான இருதயம். அன்னைக்கு அநேக இருதயங்களில் பாருங்கள். எசேக்கியேல் 11வது அதிகாரம் எத்தனை வசனம் சொல்லுகிறதுனா, 11வது அதிகாரம் 19 வசனம். கல்லான இருதயங்க. இன்றைக்கி அநேகருடைய இருதயங்கள் உணர்வில்லாத இருதயம் இருக்கனால கல்லான இருதயமாக இருக்குது. ஆனால் இன்றிலிருந்து உங்கள் தேவன், நம்முடைய தேவன் உங்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து, கல்லானத்தை எடுத்து போட்டு சதையானத்தை கொடுத்து உங்களுக்கு தேவன் நடத்துவாருங்க. உங்கள் இருதயம் எப்படி இருக்கணும்னா, அதாவது சங்கீதம் 27வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 27வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, என் இருதயம் பயப்படாது. உங்கள் இருதயம் பயப்படக்கூடாதுங்க. எந்த ஒரு காரியத்துக்கும் உங்கள் இருதயத்தை பயப்படாதீங்க. அது மட்டும் இல்லை, தாவீது சொல்லுகிறாரு, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. கோலியத்தை பார்த்து தாவி சொல்கிற ஜெயத்துள்ள வார்த்தை பாருங்கள், விசுவாசமான வார்த்தை. ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லைங்க. உங்கள் இருதயத்தில் கவலைகளை ரொம்ப வைக்காதீங்க. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். நல்ல வார்த்தையை மகிழ்ச்சியாக்கும். இருதயத்தில் கவலைப்படாதீங்க. மற்ற பாருங்கள், அதாவது நீங்கள் இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் பார்க்கணும், இருதயத்தை காத்துக்கொள், அவன் ஜீவ ஊற்று புறப்படும். இருதயம் நீங்கள் தாங்க காத்துக்கொள்ளணும். இன்றைக்கி அநேக பேர் இருதயத்தில் விழுந்து போகிறது என்ன காரியம் தெரியுங்களா? நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, உன் இருதயத்திலே அவள் அழகு இச்சியாதே, அவள் கண் இமைகினாலே உன்னை பிடிக்க விடாதே. இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாதுங்களா? இச்சை இருக்கக்கூடாதுங்க. அதாவது நீதிமொழிகளில் 4வது அதிகாரம் இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. அப்படி காத்துக்கொள்ளாதனால தான் இன்றைக்கி இருதய சுத்தத்தை விரும்பணுங்க. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22ல் 11வது வசனம் சொல்லுகிறது, சுத்த இருதயத்தை விரும்புடைய உதடுகள் இப்படி இனிமையான, உங்களோட உதடுகள் இனிமையாக இருக்குனுங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் இருதயம் சுத்தத்தை விரும்புங்க. அதாவது மத்திய 5:8 சொல்லுது போல், இருதயத்து சுத்தமுள்ளவர்கள் பாக்கியங்கள் தேவனை தரிசிப்பார்கள். உங்கள் இருதய இந்த கருத்து பயப்படாதீங்க. இந்த மார்க்கு 7வது அதிகாரம் 21வது வசனம் நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்த இருதயத்திலேருந்து என்ன வருதுன்னா, இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தலங்களும் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்ம இருதயத்தை நீங்கள் தாங்க காத்துக்கொள்ளணும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைக்கி எரேமியா 3வது அதிகாரம் 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, முழு இருதயத்தோடு என்னிடத்து திரும்பவில்லை சொல்லுகிறாரு. கள்ளத்தனமான இருதயம் இருக்கக்கூடாதுங்க. ஒரு நல்ல ஒரு இருதயமாக இருக்கணும். நம்ம ஜெபிக்கலாங்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஒவ்வொருவரையும் அந்த தாவீதுக்காரன் சொன்னது போல், சங்கீதம் 27வது சங்கீதம் 3வது வசனம் சொன்ன போல, என் இருதயம் பயப்படாது. பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்துக்கு பயப்படக்கூடாதபடி ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனம் சொன்னது போல, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வார்த்தைப்படி பிள்ளைகள் உள்ள உள்ளத்தில் பயத்தை எடுத்து போடுவீராக. 2 தீமோத்தேயு 1:7 சொன்னது போல, தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தில் ஆவியை கொடுத்திருக்கிற என்று வார்த்தைப்படி ஒவ்வொருவரையும் தேவனே உங்கள் திட்டத்தின்படி உங்கள் சித்தத்தின்படி பிள்ளைகளை நடத்தி கரை சேர்ப்பீராக. யோபு 14:5 பிள்ளைகளை நடத்துவீராக. அப்படி செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.